ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது. உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது. சிரிச்சிட்டே திட்டுவான். இது என்ன எல்லாரும் பானிபூரி திங்க முடியாது, இதை தாண்டி போனா கக்கூஸ் கூட போக முடியாது, இதை போனா கும்மிடிப்பூண்டி தாண்டா பொழைக்க முடியாது. என்ன மிரட்டலாங்களே. ஒரு மொழியை கத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேல பற்றுதல். எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு தலைவர்கள், நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, அறிவார்ந்த பிள்ளைங்க, இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சா? எதுக்காக என்னை திட்டுறான்? கும்மிடிப்பூண்டியை தாண்டி போனா இந்தி தெரியலாம் பொழைக்க முடியாதுன்னா நீ தமிழ் கத்துக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற? 1.5 கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல்ல, எப்படி பிழைக்கிற? ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க, இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேற ஏதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்வி கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது மொழியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலயுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும். இந்தி தெரிஞ்சாதான் இந்தியாவில் வாழ முடியும்னா என்னது? இந்தியாவின் மொழியா? முதல்ல இந்தி எந்தெந்த மாநிலங்களில் தாய்மொழி முதல்ல. இப்ப பாராளுமன்றத்தில் போய் பேசுறல இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்களா, இல்ல போய் கத்துக்கிறாங்களா? நாட்டில் நான் பல வரை சொல்றேன், இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாட்டின் பாதுகாப்பு பணியில ராணுவத்தில் சேர்ற பிள்ளைகள் இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா, சேர்ந்து கத்துக்கிறாங்களா? தேவைன்னா கத்துக்க போறாங்க. இது என்ன எல்லாரும் பானிபூரி திங்க முடியாது, இதை தாண்டி போனா கக்கூஸ் கூட போக முடியாது, இதை போனா கும்மிடிப்பூண்டி தாண்டா பொழைக்க முடியாது. என்ன மிரட்டலாங்களே.